ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டென்சில்ஸ் எப்படி கையில் ஒட்டலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது பேபி ஸ்டென்சில்ஸ். ஓகேவா? ஸோ இது நம்ம குழந்தை கையில் எப்படி ஒட்டலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதோடய இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸு அப்புறம் அந்த கை கொட்டுறது ஃபுல்லாகவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீட்டுக்கு உபயோகமான எல்லா பொருட்களுமே இந்த ஆப்பில் இருக்கும். நம்ம மளிகை சாமான்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்நாக்ஸு எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இதில் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. டெலிவரியும் உங்களுக்கு காம்போ ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டென்சில்ஸு. ஃபஸ்ட்டு இந்த டிசைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு எப்படி நம்ம டிசைன் ஓட்டணும் அப்படின்றத நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த ஒயிட் கலர் இதில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டு இது இருக்கும், ஒட்டியிருக்கும். அதில் நம்ம பேக் சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் இதை மட்டும் பிக்கணும் மெதுவாக. கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பிடிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற அங்கே பாருங்கள் குச்சி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது பிச்சுக்கும், நமக்கு டிசைன் ப்ராப்பராக வராது. ஓகேவா? ஸோ நம்ம மெதுவாக எடுத்து கையில் பாருங்கள் மெதுவாக நான் ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை நம்ம பிரிக்கணும். அது முன்னாடியே நம்ம பிரிக்கக்கூடாது. பிரிச்சுட்டு நம்ம கையில் ஒட்டிக்கும், குழந்தை கையில் ஒட்ட முடியாது. டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இது பண்ணணும், ஒட்டிடணும். இது கேப் இல்லாத மாதிரி, காற்று போகாத மாதிரி. இங்கே பாருங்கள், நல்லா ஃபிங்கர் வச்சு நல்லா கிளியராக பண்ணுங்கள். இப்போ அந்த ஒயிட் ஸ்டிக்கரை மெதுவாக எடுங்க. சரியா? இங்கே பாருங்கள், சூப்பராக உட்காந்துக்குச்சு அந்த ஷீட்டு. ஸோ இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம மெஹந்தி போடணும். இந்த மெஹந்தி பார்த்திங்கன்னா வெளியில் அந்த பிளாக் ஷீட்டுக்கு வெளியில் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிங்க, அப்புறம் அசிங்கமாகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த டிசைன் மேலேயே சும்மா அப்படியே மெஹந்தியை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு நம்ம ப்ராப்பராக ஃபுல்லாக இது பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு அந்த டிசைனில் போயிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு உட்காரும். ஓகேவா? கொஞ்சம் அதிகமாகவே போட்டு இது பண்ணுங்கள். இது ஃபிங்கருக்கு ஒட்டுற ஸ்டென்சில்ஸ். இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. இதே மாதிரி ஒயிட் கலர் எடுத்துகிட்டு கையில் விரலில் ஒட்டிட்டு மெதுவாக இந்த ஒயிட் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டுங்க கையில், காற்று போகாத மாதிரி ஒட்டிட்டு அதே மாதிரி மெஹந்தியை எடுத்து மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா டீப்பாக காயணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அவசரப்பட்டா. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துங்க வரணும். அப்படியே இருக்குது கொஞ்சம் ஈரமாக. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமாவே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக டிசைன் வந்துடும். அப்புறம் அந்த ஃபிங்கர்ஸில் இருக்கிறதும் எடுத்துட்டாங்க பாருங்கள், அதை நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா உட்காந்துட்டு இந்த டிசைனு. ஸோ நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் அந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அழகாக ஒழுங்காக பண்ணோன்னா நமக்கு அந்த டிசைன் சூப்பராக உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பாருங்கள், இது நானே கையால் போட்டது ஸ்டென்சில்ஸு இது தான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு டிசைன் சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.